இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நம்ம கேட்போமா? இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு இடைபடும்படி, வார்த்தை என்கிற மன்னாவால நம்மை தேற்றும்படி கர்த்தாவே சொல்லும்படியே நாங்கள் கேட்கிறோம். எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுவதா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இந்த வசனம் ஒருபோதும் பெருமையாய் திரும்பாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நாமத்திலே எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் கர்த்தர் சபைக்கு, உங்களுக்கு, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். ஆமென். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீது சிக்லாகு பட்டணத்துல எல்லாவற்றையும் அவர் இழந்தார். இழந்து போன சூழ்நிலையில கர்த்தரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்துட்டேன், இப்ப அதையெல்லாம் கொள்ளையாடி கொண்டு போன அந்த தண்டுனா எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போன அந்த டீமை, அந்த குழுவை நான் என்ன பண்ணலாமா, பின்தொடரலாமா, நான் அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தம் ஆலோசனை தான், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு பலனை தருகிறவர். எந்த மனுஷனையும் அவர் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஆகவே தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, நீ அதை பின்தொடர்ப்பா, நீ சகலத்தையும் என்ன பண்ணுவா, திருப்பிக் கொள்ளுவா. இந்த வருடத்திலையும் என்னென்ன காரியத்தை ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டீங்களோ, என்னென்ன காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு தத்தம் பண்ணினாரோ, இந்த டிசம்பர் மாதம் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் அதுல ஒரு இதை கூட பார்க்க முடியல, உள்ளங்கை அளவு மேகத்தை கூட பார்க்க முடியல நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அவரால செய்யக்கூடாதான காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆகவேதான் எலியா தொடர்ந்து தன் வேலைக்காரனை அந்த வெளியே போய் அந்த பாருப்பாணி வானத்தை அப்படின்னு அதை பின்தொடர சொல்றார். அவர் ஜெபிக்கிற ஒரு பக்கம் ஜெபிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அந்த வேலைக்காரனை போய் வானத்தை என்ன பக்கம் சொல்றாரு, பார்க்க சொல்றாரு. அதை பின் தொடர்ந்துட்டே இருக்கிறார். அது நிச்சயமா நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு பார்க்கும்போது தான், ஏன்னா அவர் ஒரு சத்தத்தை கேட்டுட்டார். எதை கேட்டுட்டாரு? பெருமலையின் இரைச்சல் என்கிற சத்தத்தை கேட்டு விட்டார். ஆமென். அதே போலதான் உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் சில வார்த்தைகளை போட்டிருக்கிறார், சில வசனங்களை போட்டிருக்கிறார். அதை விதைத்தவர் உண்மையுள்ளவர், அதை உங்களுக்குள்ள போட்டவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஆகவே அந்த சத்தத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க, அது மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்க. ஆகவேதான் எலியா சொல்லுகிறார் தன் வேலைக்காரனை பார்த்து, அதை போய் நீ பாரு, 1 முறை அல்ல 2 முறை அல்ல, 7வது முறை பார்க்கும் பொழுது உள்ளங்கை அளவு மேகம். ஆமென். அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை கர்த்தர் பெருமலையாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது எல்லாம் முயற்சி கைவிடவே படக்கூடாது. நம்பிக்கை ஒருபோதும் தோற்று போய்விடவே கூடாது. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விட்டு விடவே கூடாது. அவரை பின்தொடர பின்தொடர பின்தொடர, அவரை எப்படி எலியாவை எலிசா எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணாரு, பின்தொடர்ந்தார். ஆமாவா இல்லையா? நான் யோர்தானுக்கு போறேன்றாரு, எரியோவுக்கு போறேன்றாரு, பெத்தேலுக்கு போறேன்றாரு. நீ இங்கே இருப்பான்னு சொன்னாலும் விட மாட்டேன், பின்தொடர்வேன். ஆமென். அப்படி பின்தொடரும் பொழுது, அப்படி நம்பிக்கை வைக்கும் பொழுது, அதுல ஒரு நங்கூரம் போடும் பொழுது, நிச்சயமாகவே சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நிச்சயமாகவே நம்ம எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா.
அப்படிதான் யாக்கோபு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். விட்டவே மாட்டேன் ஆண்டவரே, இந்த இரவுல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அதுல உறுதி. அதான் வசனம் சொல்றது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் என்ன பண்ணுவீங்க, காத்து கொள்வீங்க. ஆமென். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை ஆலோசனையாக. 1 கொரிந்தியர் நம்ம திருப்புவோம். 9ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோமே என்றால், அங்கே இவ்விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பந்தய சாலையில், நல்ல கவனிங்க, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். ஒரு அருமையான ஆலோசனையை தருகிறார். ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு பந்தயத்துல யார் வேணாலும் ஓடலாம், யார் வேணாலும் அதுல பங்கு கொள்ளலாம், எல்லாரும் ஓடுவாங்க. ஒரு டைம் பாஸ்க்காக ஓடலாம், இல்லைன்னா அந்த பந்தயத்துல கலந்து கொள்ளுங்கள் என்கிற வற்புறுத்தலின் பேர்ல ஓடலாம், இல்லைன்னா போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காக ஓடலாம். ஏதோ ஓடணுமேனு ஓடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்படி ஓடணுமா சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணணும், ஓடுங்கள். ஆமென். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, பெற்றுக்கொள்ளணும். ஆமென். எதை நீங்க கேட்குறீங்களோ, எதை எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த வகையில நீங்க விடுதலை வேணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும், ஓட வேண்டும். ஆமென். அப்போ அந்த உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்துல அதுல ஒருவன் தான் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, 25ஆம் வசனத்துல, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் அவரை குறித்து சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணுவேன். ஆமே. நிறைய பேருக்கு நிச்சயமே இல்லை, ஒரு நம்பிக்கையே இல்லை, ஒரு விசுவாசமே இல்லை. ஏதோ உலகத்துல வந்தோம், 3 வேளை சாப்பிட்டோம், தூங்கினோம், அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமென். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் பிள்ளை என்கிற உரிமையை கொடுத்திருக்கும் பொழுது, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன இருக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவரை கொஞ்ச ஜனங்களை கர்த்தர் வேறு பிரித்து தெரிந்தெடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை திரட்சியாய் மாற்றி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தார். ஆமென். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனும் கர்த்தருக்குள்ள வரும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்திருக்கும் பொழுது, கர்த்தரை ஒரு மனிதன் பின்பற்றும் பொழுது, மற்றவங்களுக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தர வேண்டும். ஆமென். ஆகவேதான் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனை தேசங்கள் வந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் பாதுகாப்பதின் ரகசியம் என்ன? அங்க இருக்கிற பிரதமர் என்ன சொல்லுகிறாரு? இந்த யுத்தத்தில் தேவன் எங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார், கர்த்தர் என்னை ரட்சித்து இருக்கிறார், கர்த்தர் என்னை வேறுபடுத்தி இருக்கிறார், கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில நிந்தை இல்லை, அவமானம் இல்லை, போராட்டம் இல்லை. கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் நங்குரமாய் இருக்கிறபடினால நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். கோலை சத்த நான் போட மாட்டேன், பலவீனன் என்று சொல்ல மாட்டேன், சத்துருன்னு சொல்ல மாட்டேன், தரித்திர
தரித்திரன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய நாமம் என் நெற்றில தரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே பிள்ளை என்கிற உரிமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறபடினால தகப்பனுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு அந்த அடையாளத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த வருடத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டுதான் 2025க்குள்ள பிரவேசிப்பேன். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசிப்பேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஜெபிப்பேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் என்னுடைய தரிசனம் இருக்கும். பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த நம்பிக்கையோடு தான் என் ஓட்டத்தை ஓடும் பொழுது இந்த வருடத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிக்க கிருபையை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:13-14 இவ்விதமாக சொல்லுகிறார். 272 பக்கத்தை நம்ம திருப்புவோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 3:13-14 அங்கே சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ஆமென். அப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யணும், பின்னானவைகளை மறக்கணும். ஆமென். பழைய சிந்தனைகள், பழைய எண்ணங்கள், பழைய வாயின் அறிக்கைகள், முடியாது என்று சொல்லுகிற காரியம், நான் தகுதி இல்லைன்னு சொல்ற காரியம், அந்த பின்னானவைகளை மறக்கணும். எத்தனை பேர் மறக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவங்க பின்னானவைகளை மறந்து, பவுல் சொன்னது போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு லெக்கு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நமக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற சில யோபு பக்தர் சொன்னது போல எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யோபு தெளிவா சொல்றார், எனக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அந்த லக்கை நான் விடவே மாட்டேன். அந்த லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டே ஓடுவேன் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு குறித்திருக்கிறதான முன்குறிக்கப்பட்ட அந்த லக்கை அடைவதற்கு கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பட்சத்தில் நிற்பார். நான் உனக்கு துணை நிற்பேன் என்று அவர் சொல்லுவார். ஆமென். அப்ப நமக்குன்னு சில மோட்டிவேஷன், சில லக்கு, சில காரியங்களை பெற்றுக்கொள்ளுவேன். என் லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும். நான் கர்த்தரை ஆராதிப்பதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், கர்த்தரை சேவிப்பதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். 10-11 அல்ல. நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு பிரச்சனை இருக்கணும், நான் துதிக்கும் பொழுது ஒரு மாற்றம் இருக்கணும், நான் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு விசேஷித்த தானியலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருப்பதை தரியு பார்த்தது போல நான் விசேஷித்தவன், நான் ஓடுகிறவன். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு. தரியு அந்த தானியலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவியை தரியு பார்த்தது போல எனக்குள்ள இருக்கிற விசேஷித்த அபிஷேகத்தை சபை பார்க்கணும். ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை போத்திபார் பார்த்தது போல என்னோடு கூட கர்த்தர் இருப்பதை மேடவாக்கத்துல ஜனங்கள் பார்க்கணும், சத்துரு பார்க்கணும், என் குடும்பம் பார்க்கணும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரியத்தில் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். இருந்தது மாத்திரமல்ல, அதை போத்திபார் பார்த்தது போல என்னோடு கூட கர்த்தர் இருப்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஆமென். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பந்தய பொருளை லக்கை அடையும்படி கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்போமே என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வருடத்துல கொடுக்க வேண்டிய காரியத்தை சகலத்தையும் கொடுத்து விடுதான் அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த 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 பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எத்தனை பேருக்கு முதல்ல ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு லக்கு இருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? நம்மெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷித்தவர்கள். ஆமென். மக்னாயம் சபையில இருக்கிற எல்லாரும் ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல ஆசீர்வதித்தது போல
அப்படின்னா 3 விதமான ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமேன். கடற்கரை மணலை போலன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம். இப்படி கர்த்தர் 3 சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்தது போல நீங்க வானத்து நட்சத்திரங்களைப் போலையும் ஆசீர்வாதமா இருக்கணும், கடற்கரை மணலை போலையும் ஆசீர்வாதமா இருக்கணும், பூமியின் தூளை போல ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீங்க எதை பேசுறீங்களோ அதன் கனியை நீங்க புசிப்பீர்கள். ஆமேன். ஆமாவா இல்லையா? ஆமேன். வயசாயிட்டுன்னு சொன்னா வயசு ஆகிட்டே இருக்கும், சுருக்கம் உழுந்துட்டே இருக்கும். வயசாகலன்னு சொன்னீங்கன்னா வயசு ஆகாமே கர்த்தர் வச்சிருப்பார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொன்னீங்கன்னா பலனை தருவார். இல்லை என் மூட்டு வலிக்கு வயசாயிட்டு இல்லை கால்சியம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். ஆமேன். என்னை பலப்படுத்துகிறவர் திரும்ப வாழ வயதாய் மாற்றுவார். கழுகு போல சமணமாய் என் வயது திரும்ப வாழ வயதாய் மாறும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்து அன்று சொல்லிட்டாரு. எனக்கு வயது மூப்பு கிடையாது, மூட்டு வலி கிடையாது, கால் வலி கிடையாது, இன்றைக்கு நான் வாலிபன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த வாயின் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். நிறைய பேர் தனக்குத்தானே என்ன பண்ணிக்குவாங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. இன்னிலிருந்து அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆமேன். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி அப்போஸ்தலனாகிய பவுலை போல லெக்கை நோக்கி என்ன பண்ணணும்? ஓடணும். ஆமேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், சுமுக்காய் நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி. இப்ப கூட பாட மாட்டீங்க பாத்தீங்களா? நல்ல பாடுகிறல்ல. ஆமென். பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், விடுவதே இல்லை. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், சொல்லுங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் லெக்கை அடைஞ்சி சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் அந்த லக்கில வெற்றியை தருவார். ஏன்னா சேனையின் அதிபதியாய் ஜெய கிறிஸ்தவர் முன் செல்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தோல்வி சாத்தானுடையது, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி உங்களுடையது. ஆமாவா? ஹல்லேலூயா. பாருங்களேன், வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், அங்கே தீர்க்க தரிசிகளின் புத்திரர் ஒருவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? 5ஆம் வசனத்துல, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி என்ன பண்ணிச்சு? தண்ணீரில் விழுந்தது. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஆமென். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இடம் நெருக்கடியா இருக்குன்னு எலிசாவிடத்தை சொல்லிட்டு யோர்தான் பக்கம் போய் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடியிருப்பை உண்டாக்குறாங்க. அதுல ஒரு மனுஷன் மரத்தை வெட்டி வீழ்த்தும் பொழுது அந்த ஆயுதமாகிய கோடாரி எங்க விழுந்திருந்தது? பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்ல விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சு? அப்படியே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல அடியில இருக்கிற அந்த இரும்பு தண்ணீரில விழுந்தது. சரி, போனது போச்சுன்னு அவன் விட்டுடல.
என்ன சொல்றான் உடனே? ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது மாத்திரமல்ல, அது விழுந்த இடத்தை காண்பித்த பொழுது அங்கே எலிசா ஒரு மரத்தை வெட்டி எரிந்த பொழுது அந்த இரும்பு மிதக்க பண்ணினார். ஆமென். இன்றைக்கும் இந்த வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும், எந்த காரியம் அது மூழ்கி போய்விட்டது என்று நீங்க அது கிடைக்கவே இல்லை நினைச்சாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை தொடர், அதை பின்தொடர், அதை மிதக்க பண்ணுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அது அப்படியே போச்சுன்னு அதை மறந்துடக்கூடாது. அதை பிடித்துக்கொள், அந்த கோடாரியை பிடித்துக்கொள், அதை பின்தொடர். அது எந்த இடத்துல விழுந்தது என்று ஆண்டவரிடத்தில் அதை காண்பிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அவிசுவாசத்தை நிமித்தமாக, சோம்பேறித்தனத்தை நிமித்தமாக, ஜெபிக்காதது நிமித்தமாக அந்த கோடாரியை நான் இழந்துட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்த வாழ்க்கை, இழந்து போன விசுவாச வாழ்க்கை, இதை எல்லாவற்றையும் திரும்ப ஆண்டவரிடத்துல காண்பிக்கும் பொழுது, ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கை குறைஞ்சிட்டப்பா, என் விசுவாசம் குறைஞ்சிட்டு, உம்மை ஆராதிப்பதில் நான் குறைஞ்சிட்டேன், அந்த இடத்தை சுற்றி காட்டும் பொழுது கர்த்தர் மீண்டும் இழந்து போன இரும்பை மிதக்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. எலிசாவின் இடத்துல தீர்க்கதரிசியின் புத்திரர் விழுந்த இடத்தை காண்பித்தான். இன்றைக்கு வீழ்ச்சிக்கு வாசிக்கிறீங்களா? அந்த இரும்பு உடனே விழுந்துராது. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்க அந்த ஆப்புலாம் கலண்டு 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 அது ஆடி அப்படிதான் விழும், உடனே விழாது. எத்தனை பேர் கோடாரி பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்களையும் பார்ப்போம். ஆமென். அந்த கோடாரி எப்படி இருக்கும்? ஒரு கம்புல அந்த முனையில ஆப்புலாம் வச்சு இருக்கும். ஆமென். அதை வெட்ட வெட்ட சில நேரத்துல என்ன ஆகும்? அந்த ஆப்புலாம் கலரும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா இருப்போம். அப்படியே போக போக ஜெபம் குறைஞ்சிரும், வேத வாசிப்பு குறைஞ்சிரும், ஆவியில நிரம்புறது குறைஞ்சிரும், ஆயத்த ஜெபத்துக்கு வர்றது குறைஞ்சிரும். இப்படி நிறைய குறையும் பொழுது அந்த இரும்பு என்ன ஆகும்? லைட்டா ஆட ஆரம்பிக்கும். அப்பொழுதே என்ன ஆயிடணும்? அலர்ட் ஆயிடணும். ஆட ஆரம்பிக்க ஒரு சக்கையை எடுத்து அடிக்கணும், ஜெபத்தை எடுத்து அடிக்கணும், வேத வசனத்தை எடுத்து அடிக்கணும், ஆவியில நிரம்பி அதை டைட் பண்ணணும். அப்படி டைட் பண்ணிட்டு அது விழுந்து இருக்காது. ஆமாவா இல்லையா? ஆனா விழுந்து போச்சு. ஆனாலும் அவன் அதை விட்டுட்டு போல, அதை பின்தொடர்ந்தான். ஐயோ என் ஆண்டவனே என்று கதறி அந்த இடத்தை காண்பித்த பொழுது எலிசா ஒரு கொம்பை வெட்டி அங்கே எரிந்த பொழுது அந்த இரும்பை மிதக்க பண்ணி திரும்ப அதை எடுத்து கொண்டான். அதே போல இந்த வருடத்துல ஒருவேளை நீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் நான் இழந்துட்டேன்ப்பா, என்னுடைய பரிசுத்தத்தை கொஞ்சம் இழந்திருக்கிறேன், என் விசுவாசத்தை நான் கொஞ்சம் இழந்திருக்கேன், அது நிமித்தமாக தான் ஆசீர்வாதம் வர முடியாமல் மூழ்கி இருக்கிறது. அதை திரும்ப நீங்க உயிர்ப்பிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல காட்டும் பொழுது நிச்சயமா திரும்ப அந்த இரும்பை மிதக்க பண்ணினது போல இழந்து போனதை கர்த்தர் நிச்சயமா திரும்ப தருவார். நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் நம்மை சுத்திகரிக்கிற மாதம், நம்மை அடுத்த வருஷத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற மாதம். ஆகவே இந்த நாட்களில ஆண்டவரிடத்துல கேட்டு அந்த இரும்பு கோடாரி தண்ணியில விழுவதற்கான அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த இரும்பை கர்த்தர் மிதக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நம்ம திருப்புவோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. லூக்கா 15:9. லூக்கா 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 8-9. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஆமேன். 10 வெள்ளிக்காசு இருக்கு, ஒன்று போனா போட்டுன்னு அவ விடலை. கவனிங்க, 10 வெள்ளிக்காசு இருக்கு, 10 இருக்கு, ஒன்று போனா போட்டுன்னு அவ விட்டுடல. ஆமேன். அல்லேலூயா. அந்த ஒரு வெள்ளிக்காசு ரொம்ப முக்கியமானது. ஆமேன். 9ல திருப்தி அடையல, அந்த 1 10 இருந்தாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும். ஒருவேளை 10 வெள்ளிக்காசு இருந்தாதான் அந்த புடவை வாங்க முடியும்.
அந்த 10 வெள்ளி காசு இருந்தாதான் ஒரு நகை வாங்க முடியும். அதுல ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சு போனாலும் நம்ம டார்கெட் பண்ணி வைத்திருக்கிற பொருளை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பு இருக்கணும், ஞானஸ்நானம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும், ஆவியின் கனிகள் இருக்கணும், ஆவியின் வரங்கள் இருக்கணும், ஆண்டவரோடு ஐக்கியம் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் நம்ம ட்ராக் கரெக்டாக ஓடும். ஏதாவது ஒன்று தொலைந்து போனாலும் அங்கே ஸ்டக்கப்பாகி நிற்கும். ஆமேன். அதே போலதான் 10 வெள்ளி காசுல ஒன்னு தொலைந்தாலும் அவன் என்ன பண்றா, அந்த வேத வசனத்தை வாசித்து பார்ப்போமே என்றால் விளக்கை கொளுத்தி, ஆமேன், அல்லேலூயா, வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் அதை தேடாமல் இருப்பாளு. அல்லேலூயா. விளக்கை கொளுத்துவது என்றால் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையில அபிஷேகம் பெருகட்டும், ஒரு அக்கினி பற்றி எரியட்டும், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், ஒரு தரிசனம் உண்டாகட்டும் ஐயா. என் விளக்கு மங்கி எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. மங்கி எரிகிற திரியை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அணைய விடவே மாட்டீங்க. ஆண்டவரே, என் விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் மீண்டும் என் விளக்கு என்ன பண்ணணும், அனல் மூட்டப்படணும், எரிந்து பிரகாசிக்கணும், அது வெளிச்சம் கொடுக்கணும், மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாறணும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து போகாது. என் விளக்கை கொளுத்துகிறேன், என் அபிஷேகத்தை பற்றி எரியும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு அக்கினி எனக்குள்ள போடுவீராக. என் வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கணும், என் வாழ்க்கை கனி கொடுக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகணும். இருள் விலகணும்னா என்ன வரணும், விளக்கு எரியணும். ஆமென். வெள்ளி காசை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் விளக்கு எவ்வளவு தூரம் பிரகாசமாய் எரிகிறதோ, விளக்கு எரிய 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 காணாமல் போயிருக்கிற வெள்ளி காசை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஒரே ஒருவரால் அது ஆகும், ஆவியானவராலே ஆகும். அனுதினமும் பலிபீடத்தில் அக்கினி அனல் மூட்டப்படும் பொழுது காணாமல் போன வெள்ளி காசு கிடைக்கும். விளக்கு என்ன பண்ணணும், டெய்லி கொளுத்தணும். ஆமேன். விளக்கு எரியணும்னா அங்க என்ன பண்ணணும், எண்ணெய ஊற்றணும். இப்பெல்லாம் அந்த விளக்கு இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும் பொழுதுலாம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனோம்னா அங்கே இந்த லைட்லாம் கிடையாது, பெட்ரூமாஸ் லைட்டு தான் உண்டு. ஆகவே 6:30 மணிக்கு சர்வீஸ்னா 6:15 மணிக்கு கோல்கிட்டியார் வந்து அந்த பெட்ரூமாஸ் லைட்டில் மண்ணெண்ணையை ஊற்றி அதை பற்ற வச்சு அப்படி பம்ப் பண்ணார். அடிக்க 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 பம்ப் பண்ண அந்த பெட்ரூமாஸ் லைட் அப்படி பிரைட் ஆகிடும். ஆமேன். அதே போல் காணாமல் போன திரும்ப கிடைக்கணும், என்ன பண்ணணும், நல்லா அபிஷேக எண்ணெயினால் நிரப்பப்பட நல்லா காற்று அடிக்க 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 ஆவியில் நிரம்ப நிரம்ப விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். காணாமல் போன வெள்ளி காசெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கண்டுபிடிச்சிடுவீங்களா? இல்லை, ஒன்று போனால் போட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஒன்று தானே போனால் போட்டு, மிச்சம் 9 இருக்குல்ல. அப்படி இருக்கக்கூடாது. என்ன? ஆமேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்தையும் ஒன்றையும் தவற விடாமல் அதை பெற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. அதுவும் காணாமல் போயிட்டுனா விட்டுறக்கூடாது. ஆமேன். ஒருத்தர் நாங்கள் எம்ஜிஎம் போனோம், நான் என் மனைவி மகன்லாம் போகும்போது 2 இடத்துல குளித்தோம். திடீர்னு பார்த்தா காதலை உள்ளதானே காணும்னு நினைக்கிறேன். கம்மல் ஏதோ போயிடுச்சு. அது எழுப்பி வெளியே வந்தால் கம்மலை 2 கம்மலையும் காணும். சரி, அது போனால் போட்டுன்னு விட்டுருல. அங்கே போய் அந்த தண்ணி அலமாரி வர்ற இடத்துலலாம் அந்த ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொல்லி அவன் உடனே எங்களுக்காக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சா அந்த அலமாரி வர்ற அந்த இடத்துல தொங்கட்டான் ஒரு பக்கம், அந்த பொட்டு வரும், எல்லாமே அங்கங்கே கிடந்துச்சு. தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதுபோல் நம்ம தேடணும். ஆமேன். முயற்சி பண்ணணும். போனால் போதுன்னு விட்டுறக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. நமக்குரியது நமக்கு தான். ஆமேன். அந்நிய நம்முடைய இதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாது. ஆமேன். உனக்குரியது உனக்கு தான். ஆமேன். அதை அந்நியன் கையில் போகக்கூடாது. ஆமேன். ஆகவே அந்த 10 வெள்ளிக்காசுல ஒன்றை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவ என்ன பண்ணா, விளக்கை கொளுத்தினாள், வீட்டை பெருக்கினாள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம்லாம் என்னிடத்துல இருக்குன்னா அதெல்லாம் நீக்கி விடுங்க என்று சொல்லி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுவது போல பரிசுத்தம் 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 இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் என்று கேட்க கேட்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. விளக்க கொளுத்தணும், வீட்டை பெருக்கணும், அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும்
ஜாக்கிரதையா தேடணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வரும்பொழுது ஜாக்கிரதையாய் வரணும். ஜாக்கிரதைனா என்ன? ஏதோ சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போய் கலந்து கொள்ளணும் அப்படி அல்ல. இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன்னா ஏதாவது என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கணும், ஏதாவது ஒரு வசனம் என்னை தொடணும், ஏதாவது என் வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் என்னை நிரப்பணும், ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு தான் நான் செய்யணும் என்கிற ஒரு ஜாக்கிரதையோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போறேன். அப்பா வீட்டுக்கு போறேன், அவர் வெறுங்கையா என்னை அனுப்புவது இல்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டுதான் நான் வருவேன். ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் பிழைப்பான் என்றது போல ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைக்கு என்னோடு பேசணும் ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு ஒரு பதிலை தரணும் என்று ஜாக்கிரதையாய் விளக்கை கொளுத்தி பெருக்கி ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்க வருவீர்கள் என்றால் என்னுடைய முயற்சியின்படி அல்ல, உங்களுடைய விசுவாசத்தின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய ஆவலின்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல ஆண்டவரே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நீர் என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீங்க, என்ன தரப்போறீங்க, என்ன விடுதலை தரப்போறீங்க, என்ன உணர்த்த போறீங்க, என்னோடு என்ன பேச போறீங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறணும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஆவியானவர் பலமாய் அசைவாடணும். நேற்று அபிஷேகம் அல்ல, போன வாரத்தின் அபிஷேகம் அல்ல, இந்த வாரத்தில் ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய எழுப்புதல், ஒரு புதிய மாற்றம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்துதான் அனுப்ப வேண்டும் என்று தாகத்தோடு ஜீவனுள்ள தேவனை நம்பி எதிர்பார்ப்போடு வருவீர்கள் என்றால் நிச்சயமா கர்த்தர் உங்களை சும்மா அனுப்ப மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. 10 வெள்ளி காசுல ஒரு காசு என்றாலும் அதை ஜாக்கிரதையாய் தேடி அவள் கண்டுபிடித்தது போல ஆண்டவர் எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ நீங்க ஜாக்கிரதையா ஆண்டவரிடத்தில் நீங்க தேடும் பொழுது நிச்சயமா கர்த்தர் தருவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேடும் பொழுது காணாமல் போன அந்த வெள்ளி காசை திரும்ப பெற்றுக்கொண்டது போல கண்டுபிடித்த பின்பு 9ஆம் வசனம், கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா. அப்படி எத்தனை பேர் நீங்க சாட்சியா கர்த்தர் நிறுத்த பிரியப்படுகிறார். 31ஆம் தேதி பழைய வருட ஆராதனையில கர்த்தர் உங்களை இழந்து போனதெல்லாம் திரும்ப தந்து சாட்சியாய் அநேகர் மகிழ்ச்சி படுத்தும்படி நிறுத்த அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இழந்து போன கோடாரியை மிதக்க பண்ணின தேவன், மீண்டும் தந்த தேவன், காணாமல் போன வெள்ளிக்காசை மீண்டும் கொடுத்த தேவன், உங்களுடைய வாழ்க்கையிலும் இழந்து போன சகலத்தையும் திருப்பி தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். அங்கே வாசித்து பார்த்தோமே என்றால் 18ஆம் வசனத்தில் 17 வாசித்தோமே என்றால், இல்லை 16 வாசிக்கிறேன். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். அபிமெலேக்கு ஈசாக்கை என்ன பண்றான், நீங்க இருக்கக்கூடாது என்று என்ன பண்றான், துரத்திடுறான். பொறாமையில எரிச்சல்ல துரத்தி விடுகிறான். அப்போ இந்த ஈசாக்கு என்ன பண்ணுகிறார், கேரார் என்கிற பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டையிலுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு என்ன பண்ணானா, பேரிட்டான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பொறாமை, எரிச்சல், வன்கண் நிமித்தமாக ஒருவேளை நீங்க புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், தள்ளுண்டவள் என்று பெயர் பெற்றிருக்கலாம், அநேகர் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். ஆனால் ஈசாக்கு கேரார் என்கிற பள்ளத்தாக்கிலே தன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின அந்த துறவுகளை பெலிஸ்தியர் தூர்த்து போட்டாலும் ஆபிரகாம் வெட்டின அந்த துறவுகளை என்ன பண்ணினா, மீண்டும் தோண்டினான். ஹல்லேலூயா. இந்த
இந்த நாட்களிலே நீங்க எதெல்லாம் தூர்ந்து போய் இருக்கிறதோ, எதெல்லாம் பெலிஸ்தியர்கள் அழித்து போட்டு இருக்கிறாங்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நீங்க புறக்கணித்து தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ, வெறுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, பெற முடியாதபடி அநேக தடைகள் காணப்படலாம். ஆனா கர்த்தர் ஈசாக்கு மீண்டும் அந்த துறவுகளை தோண்டின பொழுது கர்த்தர் தண்ணீர் சுரக்க பண்ணினது போல தூர்ந்து போய் இருக்கிற, தோற்று போய் இருக்கிற, வெட்கப்பட்டு செய்கிற முயற்சியை ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், அது பள்ளத்தாக்கா இருக்கலாம். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது போல நீங்க முயற்சி செய்யும் பொழுது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது, ஈசாக்கு இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாமல் கேராரூரிலே இருக்கணும் என்று கட்டளையிட்டபடினால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி பஞ்ச காலத்துல எகிப்துக்கு போகாம கேராரூரிலே தங்கியிருந்த ஈசாக்கு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் எந்த இடத்துல இருக்க சொன்னாரோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல நீங்கள் தங்கி இருக்கும் பொழுது, ஆபிரகாம் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய எல்லா காரியத்தையும் அவன் பெற்றுக்கொண்டது போல இந்த இடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தூர்ந்து போன காரியத்தை மீண்டும் தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அங்க நிறைய துறவுகளை தோண்டும் பொழுது அநேகர் வந்து அங்க வாக்குவாதம் பண்ணினாலும் அதை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் 22ஆம் வசனத்துல, பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். இந்த வாழ்க்கையில கூட நிறைய வாக்குவாதம், நிறைய பிரச்சனை வழியா நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லா வாக்குவாதத்தையும் முறியடிக்க பண்ணி உங்களுடைய குடும்பத்துல ஒரு ரெகபோத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த இறுதி நாட்களில் வந்திருக்கிற வாழ்க்கை நிச்சயமா ஒரு ரெகபோத்தாய் மாறும். தூர்ந்து போன துறவுகளை தோண்டின பொழுது மீண்டும் தண்ணீரை பெற்றுக்கொண்டது போல நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். இன்னொரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 - 6 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். என்னால் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, யார் அந்த தாயி? எலிசா உயிர்ப்பித்த பிள்ளையின் தாய் பெயர் என்ன? சுனேமியாள். ஆமென். அந்த பிள்ளையின் தாயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்துல இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். ஆமென். எலிசா சொல்லுகிறாரு, தேசத்துல என்ன வரப்போகுது? பஞ்சம் வருது. அது எத்தனை வருஷம் இருக்கும்? 7 வருஷம் இருக்கும். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அவள் பெலிஸ்தர் தேசத்துல போய் சஞ்சரித்தாள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தர் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காக, 7 வருஷம் ஆச்சு, தன்னுடைய வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை விவரித்து சொன்னாள். என்ன விவரித்து சொன்னா? அங்கே அந்த ராஜாவிடத்துல ஏற்கனவே எலிசாவுடைய வேலைக்காரன் அந்த சூனேமியால் மகனை உயிர்ப்பித்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த நேரத்துல கரெக்டா போய் ராஜாவிடத்துல நிற்கும் பொழுது, அது உண்மையான்னு கேட்கும் பொழுது சூனேமியால் அந்த காரியத்தெல்லாம் என்ன பண்றா? விவரித்து சொன்னால், அப்பொழுது ராஜா அவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், நல்லா கவனிங்க, அவளுக்கு உண்டான
எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தான். ஆமென். பாருங்க, 7 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. 7 வருஷம் திரும்ப ராஜாவிடத்துல போய் நிற்கும் பொழுது ராஜா விசேஷித்த அவளுக்குன்னு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி இழந்து போனதையும் கொடுக்கிறான். அந்த 7 வருஷம் அதுல என்னென்னலாம் விளைஞ்சதோ அதையும் அவளுக்கு கொடுக்க சொல்றான் திரும்ப. ஆமேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான தேவன் நம்முடைய தேவன் இல்ல? அதிசயமான தேவன். ஆமேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் திருப்பி கொள்ளுவான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாங்க. 7 வருஷம் அவ கடந்து வந்தாலும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய வயலில் விளைந்த அந்த பலன் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டாள். அதே தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் உங்களுடைய வாழ்க்கையில சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வருட இறுதி நாட்களில எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல அவர் திரும்ப தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இப்படி நம்ம எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்க போறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். முதலாவது ஒரு ஆசை, ஒரு வைராக்கியம், ஒரு தாகம், பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஓடும் பொழுது, ஆசையாய் ஓடும் பொழுது, நம்பிக்கையாய் ஓடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அது ஒருவேளை உடைய பலவீனமா இருக்கலாம், உடைய பொருளாதாரமா இருக்கலாம், உடைய ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், எதிர்பார்த்திருக்கிற காரியமா இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே அதை திரும்ப தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? அதை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையின்படியே பெற்றுக்கொள்ளத்தக்கதா அதை அடைந்து விடுவேன் என்கிற இலக்கை நோக்கி யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒளியமை விடுவதில்லை ஆண்டவரே. அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் அவர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவீர் இந்த வேலைக்காக, ராஜாவீர் இந்த வேலைக்காக ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, எத்தனை தான் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, அப்பா நான் பின்தொடருவேன், ஒருபோது நான் விட்டு விட மாட்டேன். ஏன்னா நீங்க மறவாத தேவன். எனக்கு சகலத்தையும் திருப்பி கொடுக்க நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுவேன். அவிசுவாசமா ஓட மாட்டேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஓடி அந்த இலக்கை நான் அடைவேன். ஒருவேளை பின்னான காரியங்களெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அந்த இலக்கை நோக்கி ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம், கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நாம் ஆயத்தப்படும் பொழுது, நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய முயற்சியை ஆசீர்வதித்து வெற்றியை தருவார், சாட்சியாய் நிறுத்துவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஆசையாய் பின்தொடரணும். ஆமென். அதை விட்டு விடவே கூடாது. அது அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் நம்ம ஓட்டம் தடைபடவே கூடாது. ஆமென் சொல்லலாமா? அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் அந்த ஓட்டம் தடைபடாமல் ஓடும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். பரலோக பிதாவே, நீ தந்த ஆராதனைக்காக, வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.